வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள். மிதுனம் ராசியில் குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. 5ஆம் பாவாதிபதி மற்றும் 12ஆம் பாவாதிபதி. 5ஆம் இடம் குழந்தைகள், உங்களுடைய பூர்வீக அமைப்பு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை வழி உறவுகள், இது எல்லாமே 5ஆம் இடம் குறிக்கும். 12ஆம் இடம் விரயஸ்தானம், வெளிதூர பயணங்கள், அலைச்சல்கள், இது போன்ற அமைப்புகளை 12ஆம் இடம் தரும். அந்த வகையில் உங்களுடைய ராசியிலே அமரக்கூடிய இந்த சுக்கிரன் உங்களுடைய நண்பர் என்ற ஒரு அமைப்பில் இங்கே குருவுடன் இணைந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இப்போது குழந்தைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உடல் ரீதியிலும் உங்களுடைய மனது ரீதியிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் அமர்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அந்த வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பார்த்த வரவுகளும் இது எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இங்கே குருவும் உடன் இணையிறதுனால இங்கே காதல் செய்யக்கூடிய, திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் செய்பவர்களுக்கு இப்போது திருமணம் கைகூடி வரும். அடுத்த இவர் பார்வை செய்யக்கூடிய இங்கே சுக்கிரனும் குருவும் இணைந்து 7ஆம் இடத்தை பார்வை செஞ்சிடறாங்க. திருமணமாகாதவர்களுக்கும் இப்போது திருமண அமைப்பு, கூட்டு தொழில், அதேபோல் நண்பர்கள் மூலயமாக உதவிகள், இது போன்ற அமைப்புகள்லாம் உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேலே இங்கே சூரியன் 3ஆம் இடத்துல பலமாக அமர்றாரு. அதில் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இங்கே 3ஆம் இடம் என்பது இளையவர்கள், இளைய சகோதர ஸ்தானம், எடுக்கக்கூடிய முயற்சி, இப்போ எழுத்துத்துறை, கலைத்துறையில் வெற்றி ஸ்தானம். அந்த வகையில் இங்கே சூரியன் பலமாக அமர்றாரு. சூரியன் அரசியல், இது போன்ற அமைப்புகளில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை இங்கே சிம்மத்தில் சூரியன் அமரக்கூடிய அமைப்பில் தருவார். அடுத்ததான் இங்கே 5ஆம் தேதி வரையிலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இங்கே சூரியன் அமர்றாரு. அதனால் இளையவர்கள் மூலமாக சகோதர அமைப்புகளையும் வெளிதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே ராசிக்கு அதிபதியுடன் இங்கே இணைகிறாரு. சூரியனும் புதனும் நண்பர் என்ற அடிப்படையில் வருமானம் சம்மந்தப்பட்ட வெளிதூரத்தில் இருந்து வர வேண்டிய பணம், தனவரவு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இப்போ வெளிதூரத்தில் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அதே போல் புதன் கடகத்தில் அமர்றதுன்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. எதிர்த்தன்மையான வீட்டில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி போய் அமர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குடும்பம் ரீதியில் சில கஷ்டங்கள் இப்போது இருக்கும். அவர்களுடைய அணுகுமுறையாக உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதே போல் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல போய் அமர்வது என்பது வருமானம்லாம் சிறப்பாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அடுத்ததாக இங்கே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்றாரு. கேந்திரஸ்தானத்தில் அமர்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 6ஆம் பாவாதிபதி மற்றும் 11ஆம் பாவாதிபதி இங்கே 4ஆம் இடத்துல அமர்றாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஏன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணவரவு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்தவர்கள் லாபம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருள் சேர்க்கை, இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். எதிர்த்தன்மையான செவ்வாய் உங்களுடைய 2ஆம் பாவமான கன்னியில் போய் அமர்றாரு. அந்த வகையில் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். இது எல்லாமே வேலை உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு ஏற்றாற் போல இருக்கும். வேலைகளில் லாபமும் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் சகோதரம், மூத்தோர் வகையில் அனுகூலமான ஒரு அமைப்பு. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே போல் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு சாதகமான அமைப்பு இப்போது உண்டாகும். அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இங்கே ராகு அமர்ந்திருக்காரு. சனி வக்கரம் 10ஆம் இடத்துல. அந்த அமைப்பில் பார்க்கும்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரை இருந்து வந்த ஏற்றங்கள் இப்போ சற்று குறைவாக இருக்கும்.
வேலையாட்கள் மூலயமாகவும் சில அலைச்சல்கள் கஷ்டங்கள் இருக்கும். அதே போல் செவ்வாயை வந்து சனி பார்வை செய்கிறாரு. இதனுடைய அமைப்பில் வக்ர அமைப்பில் வந்து சனி இருந்தாலும் செவ்வாயும் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ பார்க்கும் பொழுது உங்களுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகளிலும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். அதே போல் தந்தை வழி உறவுகள் தந்தை மூலயமாகவும் தந்தை வழி சொத்துக்கள் மூலயமாகவும் எதிர்பார்த்த அமைப்புகள் குறைவாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவாதிபதி வளர்ப்பிறை அமைப்பில் தான் அமர்றாரு. உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. வருமானம் போன்ற அமைப்புகளில் ஒரு சாதகமான அமைப்பு மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டாகும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். இந்த மாதத்தின் இறுதியில் புதன் உங்களுடைய நண்பரினுடைய வீட்டில் 3ஆம் இடத்துல வந்து அமர்வார். முயற்சி ஸ்தானத்தில் இங்கே சூரியனும் பலமாக அமர்ந்தக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதத்தின் இறுதியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையும். பொதுவாக ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதக விளக்கத்தின்படி தசா புத்தி லக்னம் ராசி இது போன்ற அமைப்பில் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த பொது பலனான ராசி பலனும் ஒத்திட்டு பார்க்கும் பொழுது பொதுவாக ராசி பலன் என்பது ஒரு சாப்பாடு, முழு சாப்பாடு இருக்குது. அந்த முழு சாப்பாட்டில் சாதம், பொரியல், ரசம், மோர், தயிர் இது எல்லாமே இருக்கும் பட்சத்தில் இந்த ஊறுகாயின்னு ஒன்று இருக்கும். அந்த ஊறுகாய் தான் இந்த ராசி பலன். தேவையாக இருந்தால் தொட்டுக்கலாம். சில பேருக்கு அந்த ஊறுகாய் இருந்தால் தான் சாப்பாடு இறங்கும். அது போன்ற அமைப்புகளில் சில பேருக்கு இது ஒத்து போகும். ராசி பலனே வந்து ஒத்து போகும். ராசி பலன் என்பது ஒரு சிறு அளவு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்களுடைய முழு ஜாதக அமைப்பின் பிரகாரம் இந்த கோச்சார பலனும் உங்களுடைய சுய ஜாதகமும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முழு பலன் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திப்போம்.